பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவின் இனிமையான வாசனை நம்மளிலிருந்து வெளிப்படும்படியாக வேதத்தில் லூக்கா 7ஆம் அதிகாரம் 13-14 வசனம், கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். எனக்கு அருமையானவர்களே, இங்கே நாயனூர் விதவையின் மகன் மரித்து போய்விட்டார். அந்த விதவை தாய்க்கு கணவரும் இல்லை, ஒரே ஒரு மகன். அவன் மரித்து போய்விட்டான். அவளுடைய அழுகையின் ஜெபமும் விண்ணப்பமும் கர்த்தரை உலுக்கினது. அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து அந்த இடத்தில் வருகிறார். எனக்கு அருமையானவர்களே, நாம் வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் அநேக இடங்களில் பார்த்திருக்கிறோம். பாடைகளை தொட்டாலோ, சத்தடத்துக்கு போனாலோ, தொட்டாலோ தீட்டு அவர்கள் பாளையத்துக்கு புறம்பிறகு 7 நாட்கள் தங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இங்கு கிறிஸ்து அவர் தேவகுமாரனா இருந்தபடினால் அவருக்கு அசுத்தம் கிடையாது, அவருக்கு பாவம் கிடையாது, அது தீட்டும் கிடையாது. அவர் தொட்ட பொழுது அந்த மகன் எழுந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தாயாருடைய ஜெபத்தை, விண்ணப்பை, கண்ணீரை அவர் சுகந்த வாசனை நுகர்ந்து கொண்டார். இன்றைக்கு ஏதோ ஒரு விதவை தாய் தன் மகனுக்காக அழுது கொண்டிருக்கிறீர்களா? என் மகனுடைய சூழ்நிலை மரித்து போன நிலைமையில் காணப்படுகிறதே என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறாங்களா? அவன் படுத்தே இருக்கிறான், முடங்கி கிடக்கிறான், அவன் எழுந்திருத்து போக முடியல, எது காரியம் செய்ய முடியல, அவன் கட்டப்பட்டவன் கிடக்கிறான் என்று சொல்லி கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிறீங்களா? உங்கள் அழுகையின் ஜெபம் என் தேவனை உலுக்கினது. இயேசு கிறிஸ்து பக்கத்திலே வந்து அவர்களை முதலில் சொல்கிறான், அழாதே என்று சொல்லி. இன்னைக்கு உங்களை பார்த்து உங்கள் கண்ணீர் தூப வர்க்கமாய் பரலோகத்துக்கு சென்றது. அதை இவர் சுகந்த வாசனை நுகர்ந்து விட்டார். அழாதீங்க என்று சொல்லி இந்த வசனத்தின் மேல உங்களை பார்த்துதான் பேசுகிறார். இன்னைக்கு அநேக விதவைகள் இருக்கிறாங்க. நமக்கே அவர்களை பார்த்தா, சில விதவைகளை பார்த்தா கோபம் வரும், எரிச்சல் வரும். ஆனா சில விதவைகளை பார்த்தோ அவர்கள் நல் நடத்தைகள் மூலமும் அவர்கள் மேல் மனதுருகுவோம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு விதவையாக அவர்கள் இருந்திருக்கலாம். இயேசு கிறிஸ்து எல்லா விதவைகளையும் ஒரே போலதான் பார்க்கிறார். ஆனா இந்த சகோதரி மீது அவர் மனதுருகினார். மனதுருகி என்ன செய்கிறார் பாருங்களேன். பாடையை தூக்கிட்டு போறவங்க, ஒரு செத்த பணம் எவ்வளவு வெயிட்டா இருக்கும் இல்லையாங்க? அந்த செத்த பணத்தை வெயிட்டோட நடந்துட்டு போறவங்க அந்த கூட்டத்துல யாரு தொடுறாங்கன்னே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா இயேசு கிறிஸ்து விசேஷித்தவர். அவர் அற்புதங்களையும் அதிசயங்களை செய்கிறவர். அவர் தொட்ட மாத்திரத்தில் பாடையில் இருக்க மகனுக்குள்ள மட்டும் வல்லமை கடந்து செல்லல, பாடையை சுமந்தவர்களுக்குள்ளும் வல்லமை கடந்து சென்றது. இன்றைக்கு பிள்ளைகளை சுமந்து கொண்டிருக்கிற தாய்மார்கள், விதவி தாய்மார்கள், நான் சொல்றேன், உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அந்த ஆசீர்வாதத்தின் வல்லமை உங்களுக்குள்ளும் வரப்போகுது. ஏன்னா உங்கள் மூலம் தான் உங்கள் பிள்ளைகளுக்கு உயர்த்தெழுதல் வல்லமை, உங்க மூலம் தான் உங்க பிள்ளைங்க நன்னா இருக்க போறாங்க, உங்க மூலம் தான் உங்கள் பிள்ளைகளோட தலை உயர்த்தப்பட போகுது. அதை தொட்ட உடனே நிற்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்குள்ளும் பாடையை தொட்டு கொண்டு போனவர்கள் சரீரத்தை எவ்வளவு பலவீனம், வலி, வேதனை இருந்திருக்கும். அவர்களும் நின்று விட்டார்கள். அவர்களுக்குள் வல்லமை வந்தபடினால் அவர்கள் நின்றார்கள். உடனே அந்த வாலிபனை பார்த்து என்ன சொல்லுகிறார்? எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று. தாயை பார்த்து அழாது என்று சொல்லிட்டு, எழுந்திரு, நீ இருந்தது போதும், எழும்பு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், உனக்கான ஆசீர்வாதங்கள் வெகு தூரம். யோசுவா கால்களை மிதித்த இடம் கர்த்தர் கொடுத்தார் என்றால், இன்றைக்கு அநேக மாலிவ பிள்ளைகள் கால் மிதிக்க வேண்டிய இடம் இருக்குது. மிதிக்கும் கால தரையில குத்த முடியாம சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதத்தையும் கானான் தேசத்தையும் சுதந்திரிக்க முடியும். பாடையில இருக்கிறீங்களா? கட்டில இருக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், எழுந்திரு என்று சொல்லிவிட்டார். எழுந்திருந்து அவன் உடனே பேசினானாம். வாய்கள் கட்டப்பட்டு கிடக்குதா? நீங்க பேசி ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாதபடி, அதிகாரி இடத்தில் உங்களுக்கு பிசினஸ்ல பேச முடியாதபடி யாராவது உங்க வாயை கட்டி வச்சிருக்காங்களா? இன்றைக்கே இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து எழுந்திருந்தார், உங்களை தொட்டு விட்டார். இப்ப பேச தொடங்குங்க, ஆசீர்வாதங்களை பேசுங்க. பேச 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 அதை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். இன்றைக்கு நீங்கள் பேசுகிற நாள். உங்கள் வாயின் கட்டை கர்த்தர் அவிழ்த்திருக்கிறார். உங்கள் சரித்திர கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்திருக்கிறார். பரலோகத்தின் சித்தத்தின் பூமியில் இன்னைக்கு வாலிபர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். விதவை தாய்களின் ஜெபத்தை கேட்கிறார். பழைய ஏற்பாட்டுல எலியாவும் எலிசாவும் சூனமத்தியோட மகனையும் அந்த இன்னொரு சகோதரியோட மகனையும் எவ்வளவு பாடுபட்டு அவர்களுக்கு ஜீவனை கொடுத்தாருங்க. ஆனா இன்றைக்கு கிறிஸ்து தொட்ட மாத்திரத்தில் அவனுக்குள் ஜீவன் வந்திருந்தார். இந்த வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு தொடரப்படட்டும். உங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்து அது சாட்சிகளை சொல்லுங்கள். விசுவாசித்தீர்கள் என்றால் இப்பொழுதே வாயத்தரங்க, எழுந்திரிங்க, காலம் மிதிங்க, நடங்க, போங்க, சுதந்திரித்துக் கொள்ளுங்க. கானான் தேசத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். கர்த்தர் தாமே இன்னைக்கு உங்கள் மூலம், தாய்கள் மூலம், விதவை தாய்கள் மூலம் சுகந்த வாசனை நுகர்ந்து கொண்டு
அவர் இன்றைக்கு உங்களை பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்கிறார். அல்லாதீங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலி ஷீலா ரொசாரியோ. God bless you all. Amen. Amen. Amen.